ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசி அப்படிங்கிற பாடம் ரொம்ப ஆழமான பாடம். அத்வைத வேதாந்தத்தினுடைய ஒரு உயரிய பாடம். இது சுவாமி வித்யாரண்யர் அருளிய ஒரு அற்புதமான பாடம். இப்ப இதுல நாம கடந்த வகுப்புல 3 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். அதுல 3வது ஸ்லோகம் என்ன சொன்னது அப்படின்னு பார்க்கும்போது ஜாக்கிரத் அவஸ்தையை பத்தி பேசுனது. அதாவது ஜாக்கிரத் நிலையில நமக்கு இந்த வெளி உலகத்தினுடைய ஒளி ஸ்பரிசம் முதலான புலன் பொருள்கள் எல்லாமே பலவாறாக அறியப்படுது. ஆனா இவ்வாறு பலவாறாக அறியப்படுகின்ற விஷயங்கள் பலவாறாக தோன்றினாலும் அவைகள் எல்லாம் அந்த ஒரே அறிவிலிருந்து பிரிந்து நிற்பதில்லை. ஏனென்றால் அந்த அறிவு ஒரு ஒற்றை சுபாவம் உடையது அப்படின்ட்டு நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம். அதுக்கான விளக்கமும் நான் கொடுத்தேன். ஏன்னா இங்க ஒரே அறிவு இருக்கு, அந்த அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏற்றி வைக்கப்பட்ட பொருட்கள் பலவாறாக இருந்தாலும் அதை அறியும் அறிவு ஒன்றுதானே. அந்த அறிவு இருக்கிறதுனால தான் அது அனைத்தையும் அறியும் அறிவாக இருக்கு அப்படிங்கறத நம்ம கடந்த பாடல்ல அந்த ஸ்லோகத்துல 3வது இதை பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு 4வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்ப்போம். ததா ஸ்வப்னே அத்ர வேத்யந்து நாஸ்திதம் ஜாகரே ஸ்திரம் தத் பேதோ அதஸ்தயோஹோ சம்வித் ஏக ரூபான வித்யதே. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது, இந்த 4வது ஸ்லோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி அந்த ஜாக்கிரத் விழிப்பு நிலையில இருக்கோ அதே மாதிரி கனவு நிலையிலையும் நம்மளால பல விஷயங்களை அறியப்படுது. இப்ப நம்ம கனவு காணும்போது நமக்கு நிறைய புதிய புதிய விஷயங்கள் அங்க பாக்குறோம். எப்படி நனவுல இப்ப நம்ம புதிய புதிய விஷயங்களை பாக்குறோமோ அது மாதிரி கனவுலையும் நம்ம ஒரு உலகத்தை உண்டாக்கிக்கிறோம். ஆனா அந்த கனவு உலகத்தை நம்ம காணும் போது நமக்கு நனவு உலகம் இருக்காது. அப்ப இந்த மாதிரி ஒரு நனவு நிலை கனவு நிலை அப்படிங்கிற 2 நிலைகளிலும் அறியப்படுகின்ற பல்வேறு பொருட்கள் பலவாறாக வேறுபட்டு காணப்பட்டாலும் அந்த வேறுபாடுகளை அறிகின்ற அறிவுக்கு அது பொருந்தாது. ஏன்னா அந்த அறிவு இரு நிலைகளிலும் ஒரே தன்மை உடையதாகவே இருக்கிறது அப்படின்னு இங்க சொல்றாரு. இங்க வித்யாரண்யருடைய உபதேசம் என்ன இந்த இடத்துல, இந்த 4வது ஸ்லோகத்துல அப்படி என்ன உபதேசம் பண்றார் அப்படின்னா, இப்ப ஒரே ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவு மூலமா அனைத்தும் அறியப்படுது. அதுக்கு நான் ஏற்கனவே நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கிறேன். இப்போ நீங்க தான் இருக்கிறீங்க, இப்ப உங்ககிட்ட ஒன்னு பேனான்னு காட்டுறேன், இன்னொன்னு பென்சில்னு காட்டுறேன், அப்புறம் இன்னொன்னு புத்தகம்னு காட்டுறேன். இப்ப நீங்க படிக்கும்போது இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படிங்கறத வேற வேற அறிவுல ஏத்திக்கிறது கிடையாது, ஒரே அறிவுல தான் ஏத்திக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற சுய அறிவுல இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படின்னு பலவாறாக அறியப்பட்டாலும் அதை அறிகின்ற அறிவு எதுங்க? ஒரே ஒரு அறிவு தான், அது உங்களுடைய சுய அறிவு. அப்ப உங்ககிட்ட இருக்கிற ஒரு அறிவு தான் இங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை உண்டு பண்ணிருக்கு. அதுதான் நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்தோம். ஏன்னா இங்க அறியப்படும் பொருட்கள் அறிவுக்கு வேறாக இல்ல. அது நீங்க நனவுல பார்த்தாலும் சரி, கனவுல பார்த்தாலும் சரி, அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இருக்கு, அந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இருக்கு. அப்போ அந்த அறிவு ஆத்மா அப்படிங்கிறது யாரு? அது நீங்க தான் அப்படிங்கறத இங்க வேதம் சொல்லுகின்ற முக்கிய சாரம். தத்துவமசி அப்படிங்கிற ஒரு உபதேசத்துல வேதம் என்ன சொல்லுது? நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுது. நான் எதுவாக இருக்கிறேன்னு கேள்வி கேட்கும் போது அதே வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? பிரஜ்ஞானம் பிரம்மா, அந்த உணர்வே இறைவன், அந்த தூய அறிவே இறைவன், அந்த தூய அறிவே நீ அப்படின்னு சொல்லிடுது. அப்ப இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல்ல இந்த 3, 4, 5 இந்த 3 ஸ்லோகங்கள்லயும் விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலையை பத்தி பேசுறாரு. கடந்த 3வது ஸ்லோகத்துல விழிப்பு நிலையை பத்தி பேசினாரு, ஜாக்கிரத் அவஸ்தாவை பத்தி பேசினாரு. அப்ப அந்த ஜாக்கிரத் அவஸ்தையில நீங்க படிக்கின்ற பொருட்கள்ல இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் அப்படின்ட்டு நீங்க இந்த உலகத்துல என்னென்ன பொருட்களை நீங்க அறிந்து கொண்டாலும், அறியப்படுகின்ற பொருட்கள் பலவாறாக இருந்தாலும் அறிகின்ற அறிவு என்னமோ ஒண்ணுதான். ஏன்னா நீங்க இப்போ பேனாங்கிறத வேற ஒரு அறிவிலையும், பென்சில்ங்கிறத இருங்க இன்னொரு அறிவுல பதிவு பண்ணி வச்சுக்கிறேன், இப்ப நீங்க புத்தகம் சொல்லிட்டீங்க, இருங்க அதை வேற ஒரு அறிவுல பதிவு பண்ணி வச்சுக்கிறேன், நீங்க மாத்தி மாத்தி பல அறிவுல பதிவு பண்ணுவது கிடையாது. உங்களிடத்தில் இருக்கின்ற ஒரே அறிவாகிய சுய அறிவுல எத்தனை விஷயங்கள் இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டாலும் அத்தனையும் ஒரே அறிவில் தான் அறியப்படுகிறது.
அப்ப அந்த ஒரே அறிவு இருப்பதினால்தான் இங்கு அனைத்தும் அறியப்படுகிறது. அப்ப இங்கு எல்லாம் அந்த அறிவுக்குள்ளேயே இருக்கிறது. அறிவுக்கு வேறாக எதுவுமே இல்லை. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அப்படித்தான் இருக்கிறது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல நீங்க பேனா பென்சில்ல தொடங்கி மிகப்பெரிய கேலக்சியே பத்தி நீங்க படிச்சாலும் கூட சரி, அப்படியே பயங்கரமான ஒரு கேலக்சி இருக்குங்க, அதுல வந்து சூரியன் ஒரு கோள் இருக்கு, அதை சுற்றி இத்தனை கோள்கள் இருக்கு, அப்படி இப்படி நீங்க பெரிய ஒரு சயின்டிஸ்டா மாறி எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி பண்ணாலும் அத்தனையும் ஒரே அறிவில் தான் அறியப்படுகிறது. அப்ப நீங்க சாதாரண பேனா பென்சில்ல தொடங்கி ஒரு பால்வெளி மண்டலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா கூட அறியப்படுகின்ற விஷயம் என்னவோ அந்த அறிவை சார்ந்துதான் இருக்கிறது. ஆகவே அந்த அறிவுக்கு வேறாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இங்க புரிய வைக்கிறார். அப்படி புரிய வைக்கும் போது என்ன சொல்றாரு வித்யாரண்யர்னா, இப்ப நனவுல பார்க்கிற அந்த அறியப்படும் விஷயங்கள் வந்து அந்த அறிவுக்கு வேறாக இல்ல. அது மாதிரியே கனவுல பார்க்கக்கூடிய விஷயங்களும் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. ஏன்னா எல்லாமே அந்த அறிவு இருக்கிறதுனால அறியப்படுது. ஆகவே இந்த விஷயம் வந்து அந்த அறிவு தான் அறிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது கனவு, இது நனவு அப்படிங்கறதெல்லாம் அந்த அறிவு தான் அறிந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க புரிய வைக்கிறார். ஏன்னா அந்த பொருள்கள் இருக்கு இல்லையா, நம்ம பார்க்கிற உலகம் இருக்கு இல்லையா, அந்த உலகம் வந்து மாறுது பாருங்களேன். இப்ப நீங்க நனவு நிலையில பார்க்கிற உலகம் வேற, கனவு நிலையில பார்க்கிற உலகம் வேற. நீங்க நனவு நிலையில அடைகின்ற அனுபவங்கள் வேற, கனவு நிலையில அடைகின்ற அனுபவங்கள் வேற. நனவு நிலையில உங்களுடைய வாழ்க்கையில இந்த உடலும் மனசும் உங்களுக்கு உபயோகமா இருக்கு. ஆனா கனவு நிலையில உங்களுக்கு இந்த உடலும் மனசும் ரெஸ்ட் எடுக்குது. இங்க எந்த உடல் வந்து எந்த செயலையும் செய்யறது கிடையாது. ஆனா படுத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் கனவுல ஒரு உலகம் படைக்கப்படுது. அப்ப கனவுல ஒரு பிரம்மாண்ட உலகம் படைக்கப்பட்டு அங்க வந்து நீங்க போற மாதிரியும் நாய் துரத்துற மாதிரியும் அந்த நாய்க்கு பயந்துட்டு நீங்க ஓடுற மாதிரி எல்லாம் கனவு காண்றீங்க அப்படின்னா, அப்ப அவ்வளவு ஒரு பிரம்மாண்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு படைக்கப்படுவதற்கு ஆதாரமா எது இருக்கு? உங்களுடைய மனசே தான் இருக்கு. அப்ப இந்த மனதே தான் என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே பதிச்ச விஷயங்களை திருப்பி படம் ஓட்டி பாக்குது. விழிப்பு நிலையில நீங்க உண்டாக்கிக்கிட்ட விஷய சுகங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா கனவு நிலையில போய் மீண்டும் ஒரு படத்தை ஓட்டுது. அப்ப அங்க ஒரு உலகம் படைக்கப்படுது. அந்த உலகம் எல்லாம் எப்படி இருக்கும்னா நீங்க ஏற்கனவே நனவு உலகத்துல ஏற்பட்ட அனுபவங்களை சார்ந்துதான் இருக்கும். நீங்க நனவு உலகத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்த கனவு உலகத்துல நீங்க பார்க்க முடியாது. இப்ப நீங்க நனவுல பார்க்காத ஒரு விஷயத்த கனவுல என்றைக்குமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு கனவே வராது. நீங்க பாக்குறதெல்லாம் நனவுல ஏதாவது ஏத்தி வச்சிருப்பீங்க. சிவபெருமான்னா இப்படி இருப்பாரு, பெருமாள்னா அப்படி இருப்பாரு, நீங்க கடவுளை பத்தி ஏத்தி வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க கனவு காணும்போது கடவுள் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு. அப்ப கனவுல எனக்கு சிவபெருமான் வந்தாருங்க, கனவுல எனக்கு நாராயணன் வந்தாருங்கன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு பெரிய பேய் படம் ஒண்ணு பாக்குறீங்க, ஒரு ஹாரர் மூவி போய் தியேட்டர்ல பாக்குறீங்க, பயங்கரமான பேய் படம். அந்த பேய் படம் பார்த்த உடனே பயத்தோட வீட்டுக்கு வரீங்க, நைட் தூங்குறீங்க, உடனே கனவுல பேய் வரும். அப்ப கனவுல பேய் வந்த உடனே என்ன காரணம்? அந்த வெளியே இருக்கிற பதிவு என்ன பண்ணுதுன்னா உள்ள போய் திருப்பி ரீப்ளே பண்ணுது. அப்ப இது மாதிரி கனவு உலகமோ நனவு உலகமோ மனதின் ஒரு தோற்றம் தான். ஆனா இந்த மனதின் தோற்றம் உருவாவதற்கு ஆதாரமா அறிவு இருக்கு. ஏன்னா அறிவியால் தான் எல்லாம் அறியப்படுகிறது. வெளியிருக்கிற விஷயங்கள் வந்து இது இது இன்னது என்று பகுத்து பிரித்து பார்க்கின்ற ஒரு பகுத்தறிவு பரிமாணத்துல மனிதன் இருப்பதினால அவனால் அறியப்படுகின்ற விஷய சுகங்கள் எல்லாம் அவனுக்கு வேறாக இல்லை. அதனால்தான் இந்த உலகம் வந்து உனக்கு வேறாக இல்லை. நீ இருப்பதினால்தான் இந்த உலகம் இருக்கிறது. நீ இல்லாவிட்டால் இந்த உலகம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க சாஸ்திரம் இப்படி நமக்கு புரிய வைக்குது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல இந்த 4வது ஸ்லோகத்துல பாக்குறோம். அப்ப பொதுவா நாம இப்போ வித்யாரண்யர் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்கள் வழியா பார்க்கும்போது இதை வந்து நம்ம அவஸ்தாத்ரயம் அப்படின்னு பாக்குறோம். அவஸ்தாத்ரயம் அப்படிங்கிற சாஸ்திர வார்த்தைக்கு நான் ஏற்கனவே பொருள் சொல்லியிருக்கேன். 3 அவஸ்தைகள், 3 அனுபவங்கள். அது என்னென்ன சொல்றோம்? ஜாக்ரத், ஸ்வப்னா, சுசுப்தி. இதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ். அப்ப இந்த அடிப்படையில இந்த விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை 3க்கும் அவஸ்தாத்ரய சாட்சியாக அந்த அறிவு இருந்து கொண்டே இருக்கு. அந்த அறிவு இருப்பதினால்தான் உங்களுக்கு நனவு உலகம் தோன்றுகிறது, கனவு உலகம் தோன்றுகிறது. ஆழ்ந்த உறக்கத்திலே நான் நன்றாக உறங்கினேன் அப்படின்னு நீங்க எப்ப சொல்ல முடியுது? விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு சொல்ல முடியுது. அப்ப இங்க நனவு, கனவு, விழிப்பு அப்படிங்கிற 3க்கும் சாட்சியாக எது இருக்கிறதோ அதுவே ஆத்மா, அதுவே அறிவு அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை தான் இங்க மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அதைத்தான் இங்க வித்யாரண்யரும் ஆழமா தன்னுடைய இந்த செயல்ல புரிய வைக்க முயற்சி பண்றாரு. அப்ப இங்க வந்து நமக்கு வெளியே உலகத்துல பார்க்கப்படுகின்ற பொருட்கள் மாறலாம், அந்த பொருட்களினால் அடையப்படுகின்ற அனுபவங்கள் மாறலாம், அனுபவிப்பவனும் மாறலாம். ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற அறிவு மாறுவது கிடையாது. அப்ப இந்த பேசிக் பிரின்சிபலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா
நம்ம வாழ்க்கையில சுபிட்சம் வந்துரும். எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா அந்த அறிவின் அதிஷ்டானத்துல இந்த உலகம் அறியப்படுகிறதுங்கும் போது அது அறிவுக்கு வேறாக இல்லை. அப்ப அதுதான் எல்லாமா இருக்குது அப்படிங்கும்போது சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியும். அப்ப நாம இத எப்படி நடைமுறையில கொண்டு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரண இந்த பாடங்கள் எல்லாம் படிக்கின்ற ஒரு சாதகனுக்கான ஒரு குறிப்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நிதித்தியாசனத்துல வரணும். அதாவது இப்ப சிரவணம் அப்படின்னா ஒரு விஷயத்தை கேட்கணும். கேட்ட பிறகு மனனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தெளிவு பெற்றிருக்கணும். கேட்ட விஷயத்துல சந்தேகம் இருக்கக்கூடாது. அதுல எந்த சந்தேகம் வந்தாலும் அதை கேட்டு தெளிவுபடுத்திக்கணும். அப்படி தெளிவுபடுத்திக்கிட்ட பிறகு இப்ப உங்களுக்கு என்ன புரிய வரும்? இருப்பது அந்த தூய அறிவு, நானுங்கிற அந்த தன்னுணர்வு தான் இங்க எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அதுதான் அவஸ்தாத்ரயமா 3 விஷயங்களுக்கு சாட்சியா இருந்துகிட்டு இங்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, அதுதான் உங்களுடைய நிதித்தியாசன நிலை. நீங்க எப்படி இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்க போய் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போது கண்ணாடி வழியா உங்க உருவம் தெரியுதா? அப்ப கண்ணாடி வழியா பார்க்கிற உருவம் உங்களுக்கு வேறாக இல்லைன்னு உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி இங்க அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா, இந்த பாடி மைண்டுங்கிற ஊடகத்தை கண்ணாடியா வச்சு இந்த உலகத்தை பாக்குதுங்க. அப்ப இந்த பாடி மைண்ட் வந்து அந்த அறிவு பிரகாசிப்பதற்கான ஒரு ஊடகம், அவ்வளவுதான். அப்ப இங்க நீங்க பாக்குற இந்த உலகம் எல்லாமே உங்களுடைய இருப்புனால இருக்கு. ஆனா அது எப்படி தெரியுது? எப்படி உங்களால அறிந்து கொள்ள முடியுது? நான் இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்கு அப்படின்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது? அதுக்கு ஊடகமா இந்த உடம்பு மனசு இருக்கிறதுனால சொல்ல முடியுது. அப்ப நீங்க இப்ப இந்த உடலையும் மனதையும் கொண்டு இந்த புலன்கள் வழியா இந்த உலகத்தை பார்க்கும்போது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி தெரியுது? நீங்க இருக்கிறதுனால தெரியுது. நான் தான் இதை பார்த்துட்டு இருக்கிறேன். என்னுடைய இருப்பினால இந்த உடம்பையும் மனசையும் கண்ணாடியா வச்சு நான் அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அந்த காட்சியில பிரதிபிம்பிக்கின்ற தோற்றம் எல்லாம் நானே தான். நானே தான் இந்த மலையா தெரிகிறேன். நானே தான் அந்த ஆகாயமா தெரிகிறேன். நானே தான் பஞ்ச பூதங்களா இருக்கிறேன். நானே தான் இந்த உடல்களாகவும் இருக்கிறேன். இந்த உலகத்துல பல்வேறு ஜீவராசிகளாக இருக்கிறேன். அப்ப இங்கு பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரே வஸ்து நானே. அப்படிப்பட்ட நான் யார்? நானே அந்த தூய உணர்வு, தூய அறிவு அப்படின்னு புரிஞ்சிட்டா, அப்ப நீங்களே அந்த தூய அறிவு, தூய உணர்வா இருக்கிற உங்களுடைய சுயம் பிரகாசிக்கின்ற ஒரு ஊடகம் தான் இந்த உடல், மனசு அப்படின்னு புரிஞ்சிட்டா, அப்ப உங்களுடைய இருப்புனால் இங்க எல்லாம் இருக்கிறது. நீங்க ஒடுங்கினா இந்த உலகம் ஒடுங்கிடும். நீங்க விரிஞ்சா இந்த உலகம் விரியும். அப்ப நீங்க விழித்துக் கொண்டால் உங்களுக்கு உலகம் தோன்றும். நீங்க ஒடுங்கிட்டா இந்த உலகம் ஒடுங்கிடும். அப்ப இங்க படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற ஈஸ்வர சக்தியாகவே, அந்த பரமாத்மாவின் பராசக்தியாகவே எது இருக்கிறது அப்படின்னு பார்த்தா மனசுதான் இருக்குங்க. அந்த மனசு தாங்க இந்த பருவுடலை எடுத்துக்கொண்டு இப்படி உலகத்தை உண்டு பண்ணி விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த விவகாரத்துல ஒரு ஊடகமா இந்த உடலும் மனசு இருக்குது. அப்ப இந்த உடலும் மனதும் யார் பிரதிபிம்பிக்கின்ற கண்ணாடி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அறிவு பிரதிபிம்பிக்கின்ற கண்ணாடி. அப்ப நீங்க இனிமேல் எப்படி மாறிக்கணும்? இந்த பாடத்திட்டத்துல உள்ள வந்து நீங்க எப்படி மாறிக்கணும்னா, நான் அந்த அறிவு, ஆனால் நான் பிரகாசிப்பதற்கான ஒரு ஊடகம் இந்த உடலும் மனசும். அப்போ நான் இந்த உடலையும் மனதையும் கொண்டு இதன் வழியாக நான் பார்க்கின்ற விஷய சுகங்கள் எல்லாமே எனக்கு வேறாக இல்லை, என்னுடைய இருப்பினால் இருக்கிறதுன்னு புரிஞ்சுட்டா, அப்ப நீங்க இந்த உலகத்துல எதை விருப்பு காட்ட முடியும், எதை வெறுப்பு காட்ட முடியும்? எல்லாம் உங்களுடைய இருப்பில் இருக்கிறதுங்கிறது புரிஞ்சிடும். அப்போ நீங்க உலகத்தை ஆனந்தமா என்ஜாய் பண்ணலாம். அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், பாவம் இருக்கும், புண்ணியம் இருக்கும். எல்லாமே அவங்க மனசுல ஏத்தி வச்சுக்கிட்ட வாழ்க்கையை வாழட்டும். ஆனா அதில் சம்பந்தப்படாத தூய அறிவா நீங்க இருந்துகிட்டு வேடிக்கை பார்க்கலாம், சாட்சியா இருக்கலாம். அதைத்தான் இங்க சொல்ல வராரு. அப்ப நான் அப்படிங்கிற உணர்வின் சரியான இடம் என்னன்னா, நான் ஜாக்கிரத அவஸ்தையில இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நான் கனவு கண்ணும் போது கனவு உலகத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப நான் எல்லாவற்றையும் காணுகின்ற அனைத்து நிலைகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற சாட்சி அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த செயல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயத்தையே இங்க ஆரம்பத்திலேயே சொல்றாரு. அப்ப நீங்க இதை உள்வாங்கிக்கிறதுல தான் உங்களுடைய அந்த புரிதலும் புத்திசாலித்தனமும் அடங்கி இருக்கு. ஏன்னா இங்க எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் பூரா உங்க அறிவில், ஒரே அறிவில் தான் ஏற்றப்படுது. அதை புரிஞ்சுக்கிறது தான் உங்களுடைய அறிவின் விசேஷத்தன்மை அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த அறிவின் விசேஷத்தன்மைங்கிறத நான் எந்த அடிப்படையில் சொல்றேன்? ஊடகமான கண்ணாடி மனசை பொறுத்து. இப்ப நான் போய் எங்க வீட்டுல இருக்கிற கண்ணாடியில பார்க்கும்போது கண்ணாடியில பாதரசம் போய் அல்லது புகை படிந்து அல்லது அழுக்கு படிந்து இருந்தா அதுல எப்படி என்னுடைய முகம் தெளிவாக தெரியாதோ, அது போல அந்த சுயம் பிரகாச அறிவு பிரகாசிக்கின்ற ஊடகமாகிய உடலும் மனசும் தெளிவாக இல்லாவிட்டால்
இந்த உலகத்துல பார்க்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியாது, கேட்கிற விஷயங்கள் சரியாக புரியாது. அப்ப நீங்க தப்பு தப்பா கேட்டு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பான வாழ்க்கையை வாழ்றதுனாலதான் இந்த உடலுக்கும் மனதுக்கும் துயரங்களும் துக்கங்களும் நேருகின்றன அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க பிரகாசிக்கிற ஊடகம் தூய்மையாக இருக்க வேண்டும்னு முடிவு பண்ணிட்டா அந்த உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திக்கணும். தூய்மைப்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த அறிவு அருமையா பிரகாசிக்கும். அப்போ இந்த பிரகாசமானது எல்லாம் அறியும் அறிவாக விருந்து காணப்படும் அப்படிங்கிறது புரிய வரும். அப்படிதான் இங்க இந்த விஷயத்தை இங்க மகான்கள் நமக்கு உபதேசிக்கிறாங்கன்னு பாக்குறோம். அடுத்தது 5வது ஸ்லோகம் பார்ப்போம். சுப்தோதி தஸ்ய சௌசுப்த தமோபோதோ பவேத் ஸ்மிருதிஹி சாசாவ புத்த விசயா அவபுத்தம் தத்தா ததஹா. இந்த இடத்துல இந்த 5வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவன் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல, அதாவது சுசுப்திங்கிற நிலையில நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அப்ப மனசு போய் ஒடுங்கிடும். ஏன்னா மனசு தானே இந்த ஊடகமா இருக்கு. எதுக்கு ஊடகமா இருக்கு? அறிவுக்கு ஊடகம். கண்ணாடி மாதிரி வச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். மனசு வந்து இப்ப நம்ம வீட்டுல வச்சிருக்கிற முகம் பார்க்கும் கண்ணாடி மாதிரி. அப்ப முகம் பார்க்கும் கண்ணாடி நீங்க வீட்டுல தூய்மையா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க முகம் தூய்மையா தெரியும், பளிச்சுன்னு தெரியும். அழுக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க முகம் அழுக்கா தெரியும். எப்படி? முகத்துல அழுக்கு இல்ல, கண்ணாடியில் இருக்கிற அழுக்கு உங்க முகத்துல தெரியும். அதுக்கு காரணம் கண்ணாடி தான், நீங்க கிடையாது. அல்லது நீங்க கண்ணாடியில ஒரு மை தடவை வச்சிருந்தீங்கன்னா உங்க முகத்துல அந்த கறி படிஞ்ச மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் கண்ணாடி தான். அது மாதிரி இங்க உங்க மனசு தூய்மையா இருந்தா நீங்க உங்களை முழுமையா பார்க்கலாம். ஏன்னா மனசுதான் கண்ணாடி. நீங்க மனசுல கரைகளை படிச்சு புகை படிஞ்சு அழுக்கு படிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா உங்களை நீங்க சரியா பார்க்க முடியாம போயிடும். அப்பதான் இங்க பிரச்சனை. அதனாலதான் இங்க பெரியவங்க என்ன சொல்றாங்க, மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மன தூய்மை தான் அந்த அறிவு பிரகாசிப்பதற்கான அடிப்படை விஷயமா சொல்றாங்க. அப்ப அந்த மன தூய்மைக்கான பாதைகள் தான் இங்க வந்து பக்தி, இந்த சரியை கிரியை அப்படிங்கிறது எல்லாமே. அதாவது பூஜை புனஸ்காரங்கள், ஜபம், தவம், தியானம் எல்லாமே. அப்ப நீங்க மனதை தூய்மைப்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தானாவே உங்களுடைய அறிவு வந்து அதுல அருமையா பிரகாசிக்க போகுது. இதுதான் டெக்னிக். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப தூக்கத்துல அந்த மனசு என்ன ஆகுதுங்க, அந்த கண்ணாடி மறைஞ்சு போயிடும். தூக்கத்துல கண்ணாடி இல்ல. அப்ப கண்ணாடி மறைஞ்சு போகுதுன்னா என்ன? நீங்க கண்ணாடி முன்னாடி இல்லைன்னு அர்த்தம். நீங்க வந்து கண்ணாடி முன்னாடி போய் நின்னா உங்க உருவம் தெரியும். நீங்க கண்ணாடி விட்டு விலகிட்டீங்கன்னா நீங்க மட்டும் இருப்பீங்க, ஆனா உங்க உருவத்தை நீங்க பார்க்க முடியாது. இந்த பேசிக் விஷயம் புரியுதுல்ல? அதாவது கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போதுதான் என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்கும். ஆனா கண்ணாடி விட்டு நான் விலகிட்டேன்னா நான் மட்டும் தான் இருப்பேன், ஆனா என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்காது. அது போல இரவு நீங்க தூங்கும் போது அந்த தூய அறிவானது இருந்துகிட்டு இருக்கு, ஆனா அது கண்ணாடி விட்டு விலகிடுச்சுங்க. ஏன்னா மனசு ஒடுங்கிடுச்சுங்க. அப்ப தூக்கத்துல நீங்க ஒடுங்கிட்டீங்க. அப்ப ஒடுங்கின உடனே அறிவு மட்டும் இருக்கும், ஆனா அறிவு பிரகாசிப்பதற்கான வாய்ப்பு அங்க இல்ல, கண்ணாடி இல்ல. அப்ப திருப்பி கண்ணாடி எப்ப தேவைப்படுது? விழிப்பு நிலை வந்த உடனே மீண்டும் கண்ணாடி வந்துருது. அப்ப கண்ணாடியில மீண்டும் அறிவு வெளிப்படுத்தி பாக்குது. அப்ப இப்படிதான் இங்க வந்து இயக்கம் இருக்கு. இந்த இயக்கம் எப்படி இருக்குன்னா, விழிப்பு, கனவு, ஆள் உறக்கம் அப்படிங்கிற இந்த 3 நிலையில இங்க மனதையும் உடலையும் ஊடகமா வச்சுக்கிட்டு அந்த அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா இங்க பிரகாசிக்கிற அறிவுல எந்த மாற்றமும் இல்ல. மாற்றம் பூரா இங்க பாடி மைண்ட்ல தான், மனசுலயும் உடம்புல தான். அப்ப இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டா உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்துல ஏன் நான் அறிய முடியலைங்க, என்ன யாரும் தெரிஞ்சுக்க முடியலைங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அங்க பிரகாசிக்கிறதுக்கு மனசு இல்லையே. இப்ப நீங்க வீட்டுல கண்ணாடி இருக்கிற இடத்துல போய் நின்னாதானே நீங்க உங்களை பார்க்க முடியும். நீங்க வேற எங்கேயோ நின்னுகிட்டு கண்ணாடி பார்க்க முடியலன்னா எப்படி நம்ம எப்படிங்க பார்க்க முடியுங்க? நீங்க உங்களை பார்க்கணும்னா கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னை பார்க்கணும்னா ஒரு கண்ணாடியில பாரு, அறிவை பார்க்கணும்னா அறிவு பிரகாசிக்கிற ஒரு ஊடகத்தை உண்டாக்கி பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப அறிவு பிரகாசிக்கிற ஒரு ஊடகம் தாங்க இந்த மனசு, இந்த உடலும். அப்ப அந்த ஊடகம் தூய்மையாக இருந்தா அறிவு முழுமையா பிரகாசிக்கும். ஊடகம் அழுக்கா இருந்தா, கரைப்படிந்து இருந்தா அந்த அறிவு பிரகாசிக்காது. அப்ப இங்க நம்ம பார்க்கிற பெரும்பாலான மனிதர்களுக்கு வந்து ஏன் அறிவு பிரகாசிக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா, கரைப்படிந்து இருக்கிறது மனது. அப்ப ஏன் மனசு கரைப்படிஞ்சிருக்கு? கண்ட விஷயங்களை ஏத்தி வச்சுக்கிட்டதுனால, தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால, வாழ்க்கைனா என்னன்னு புரியாததுனால. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேனா, பென்சில், ரப்பரு, புத்தகம் அப்படின்னு என்னென்ன விஷயங்களை வெளியே படிச்சாங்களோ அதை பூரா இவங்க எப்படி ஒரு பாடத்திட்டத்துல ஒரு சிலபஸ்ல வருதோ அது மாதிரி இன்னும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டாங்க. பேய், பிசாசு, கடவுள், அது இதுன்னு கண்டதெல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு அதுக்கு என்னென்னமோ விஷயங்கள் எல்லாம் புதுசு புதுசா புகுத்திக்கிட்டு, அப்ப புதிய புதிய ட்ரெண்டு வேற. இப்போ ஒரு மூச்சு பயிற்சின்னா அதுல புது புது ட்ரெண்டு, பூஜைன்னா அதுல புது புது ட்ரெண்டு,
ஜபம்னா அதுல புது புது ட்ரெண்டு, தியானம்னா அதுல புது புது ட்ரெண்டு. அப்ப எல்லாம் இப்படி கண்ட குப்பைகளை கொண்டு வந்து மக்கள் இடத்துல புகுத்தி 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 மனதை என்ன பண்ணிட்டாங்க, அழுக்கு பண்ணிட்டாங்க. அப்ப இந்த அழுக்கான மனதுல அந்த அறிவு எப்படிங்க பிரகாசிக்கும்? அது எதையாவது ஒண்ணு அழுக்குல சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கு. அப்ப இங்கதான் அந்த விழிப்புணர்வை கொடுக்குறாங்க. மகான்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா, இங்க உண்மையாவே நீ யோசனை பண்ணி பாரேன். நீ பிரகாசிக்கிற ஊடகம் தான் இந்த உடம்பு மனசுன்னு புரியும் போது உனக்கு விழிப்பு நிலை அனுபவம் ஒரு மாதிரி இருக்கு, கனவு நிலை அனுபவம் ஒரு மாதிரி இருக்கு, ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவம் ஒரு மாதிரி இருக்கு. அப்ப இந்த 3 அனுபவங்களுக்கும் ஆதாரமா ஒரு சாட்சி இருக்கு, அவஸ்தாத்ரய சாட்சி. அதுதான்ப்பா நீ அப்படின்னு இங்க மகான்கள் நமக்கு புரிய வைக்கும் போது, இப்போ நாம என்ன பண்ணணும், விழிச்சுக்கணும். ஓ, நான் வந்து பிரகாசிக்கிற ஒரு ஊடகம் தான் இந்த உடலும் மனசும். அப்ப இதன் வழியா நான் பார்க்கின்ற உலகம் வந்து எனக்கு சந்தோஷமா தெரியுதுன்னா அந்த ஊடகம் பளிச்சுன்னு இருக்குது. ஆனா நான் பாக்குற ஊடகம் வந்து எனக்கு விவகாரமா தெரியுதுன்னா அந்த ஊடகம் கலங்கி இருக்கு. அப்படி புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தருடைய பார்வையில உலகம் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல. எப்படி சொல்லுவேன்னா, ஒருத்தருக்கு பார்த்தா இந்த உலகம் ஆனந்தமா இருக்கு, ஒருத்தருக்கு பார்த்தா இந்த உலகம் துக்ககரமா இருக்கு, ஒருத்தருக்கு பார்த்தா இந்த உலகம் பயங்கரமா இருக்கு. அப்ப என்னங்க பயங்கரமா இருக்குன்னா அவன் மனசுல என்ன, அவன் அப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கான், அவ்வளவு அழுக்கு இருக்கு அவன் மனசுல. அப்புறம் இன்னொருத்தருக்கு துக்கமா இருக்கு, அவனுக்கு ஏன் அந்த துக்கம் வருது, அவன் அப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கான். ஆனா ஒருத்தருக்கு ஆனந்தமா இருக்கு. ஆனா உலகம் மாறவே இல்லை, அதே உலகம் தான். அவனுக்கும் இவனுக்கும் எல்லாம் ஒரே உலகத்துல தான் இருக்காங்க. ஆனா அவர்களுடைய மனோபாவம் மாறுறதுக்கு காரணம் என்ன, அவரவர்களுடைய மனசு தானே. அப்ப இங்க மனம் தான் மாறி இருக்கு, அறிவுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப அறிவு சுயம் அறிவு என்ன பண்ணுதுன்னா ஒரே மாதிரி எல்லா பக்கமும் பிரகாசிச்சுட்டு இருக்கு. ஒரு சூரியனுடைய சுயம் பிரகாச ஒளியானது பூமியை நோக்கி படும்போது அந்த சூரிய கதிரானது பூமியில விழும்போது அது கங்கை நீர்லும் விழும், சாக்கடை தண்ணியிலும் விழும். அப்ப கங்கை நீர்ல விழுந்த அந்த சூரிய கதிர் வந்து அப்படி புனிதமாயிட்டதாகவும், சாக்கடை தண்ணியில விழுந்த அந்த சூரிய கதிர் வந்து களங்கம் அடைஞ்சு விட்டதாகவும் ஆகிடுமா? ஆகாது. ஏன்னா சூரிய கதிர்ல எந்த மாற்றமும் இல்லை. சூரிய கதிர் தொடுவதனால அது அழுக்காக போறதும் கிடையாது, புனிதமாக போறதும் கிடையாது. இங்க கங்கை நதி புனிதம், சாக்கடை தண்ணி அசிங்கம் அப்படின்னு சொல்றது நாம தான். அது மாதிரி இங்க எல்லாமே நம்முடைய மனம் சார்ந்த விஷயம். நாம உருவாக்கி கொண்ட உலக விஷய சுகங்களை இது நல்லது, இது கெட்டது, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படின்னு உண்டாக்கப்பட்டிருக்கு. அது நம்முடைய நோக்கத்தின் அடிப்படையில உண்டாக்கப்பட்டிருக்கு, நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படையில உண்டாக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில ஒருத்தனுக்கு உலகம் ஆனந்தமா இருக்கு, ஒருத்தனுக்கு உலகம் துக்ககரமா இருக்கு, ஒருத்தனுக்கு பயங்கரமா இருக்கு. அப்ப இது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டும் போது இப்ப நாம அப்டேட் பண்ண வேண்டியது எங்கன்னா மைண்டை தான் அப்டேட் பண்ணணும். அந்த பாடி மைண்டை தான் நீங்க தூய்மைப்படுத்திக்கணும். அப்ப இங்க புற தூய்மை வந்து நீரால் அமைகிற மாதிரி அகத்தூய்மை வந்து உண்மையா வாழ்றதுனால அமையும். ஏன்னா அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும்னு வள்ளுவர் சொல்றது தானே குறள், திருக்குறள் அதான சொல்லுது. புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்ப நீங்க உண்மையிலேயே அகத்துல நீங்க தூய்மையா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், உண்மையா இருந்தா போதும். இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான உங்களுடைய உண்மையா நீங்க வாழ கத்துக்கிட்டாலே வாழ்க்கை வந்து சுபிட்சமா இருக்கும். எல்லா விஷயத்திலும் நீங்க உண்மையா இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த உண்மையா இருக்கிற அந்த இருப்பு அனுபவத்துக்கு வரும். நீங்க பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அந்த இருப்பு அனுபவத்துக்கு வராது. ஏன் அப்படின்னா மைண்டு தான் அந்த பொய்யான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுது. அப்ப அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குது. அப்போ எப்படி வேணா தன்னுடைய சாதகமான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி வாழ்க்கையை வாழவும் பாக்குது, பேசவும் பாக்குது, இயங்கவும் பாக்குது. அப்ப இந்த புரிதல் உங்களுக்கு வந்துட்டா இங்க சுசிப்தில், அதாவது ஆழ்ந்த உறக்கத்துல அறியப்படும் பொருள்களும் அங்க ஒன்றும் இல்லைன்னாலும் அங்க அறிவு வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நீங்க விழிச்சு எழுந்த பிறகு நான் நல்லா தூங்கினேங்க, ஆனந்தமா தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியுது. அப்ப சுசுப்திங்கிற ஒரு நிலையில ஆழ்ந்த உறக்கத்துல அங்க புலன்கள் வேலை செய்வது கிடையாது, மனசு வேலை செய்வது கிடையாது, எண்ணங்களும் கிடையாது. ஆனால் உங்களை நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத அறியாமை நிலை இருந்தது அந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல நீங்க அறிந்து கொள்வதற்கான அந்த மனசு அங்க வேலை செய்யல இல்லையா? ஏன்னா மனசு போய் ஒடுங்கிடுது. அதனால நீங்க என்ன, நீங்க யாரு, எப்படிப்பட்டவன், நீங்க மனிதனா மிருகமா, நீங்க ஆணா பெண்ணா, நீங்க இந்தியனா இஸ்லாமியனா அப்படின்னு எந்தெந்த விஷயங்களை நீங்க ஏற்றி வைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவைகளும் காணாமல் போய்விட்டது. இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நான் தூய அறிவு என்பதை அறிய முடியாமலும் போய்விட்டது. ஏன் என்றால் அந்த அறிவு பிரகாசிக்கின்ற கண்ணாடி ஆகிய மனசு அங்க இல்லை. அப்ப நீங்க உங்க வீட்டுல கண்ணாடி முன்னாடி போய் நின்னா உங்க உருவம் எப்படி தெரியுமோ அது போல மனசு மீண்டும் வந்தால்தான் உங்களை நீங்க பார்க்க முடியும். அப்போ நீங்க இங்க பாக்குறதெல்லாம் யாருங்க, நீங்களே தான்.
உங்களுக்கு வேற இந்த உலகமே கிடையாது. நீங்க உண்டாக்கிட்ட உலகம், உங்க மூலமா தான் இந்த உலகம் பிரகாசிக்குது. நீங்க இருக்கிற இந்த உடம்பு மனசுதான் ஊடுருவி பார்க்கக்கூடிய ஊடகம். அப்ப இந்த ஊடகத்தின் முன்னாடி நீங்க பார்க்கிற காட்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அந்த ஊடகம் தூய்மையா இருக்கு. துக்கத்தை கொடுக்குதுன்னா அந்த ஊடகம் கலங்கி இருக்கு. இவ்வளவுதான். இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 3 விஷயமும் இங்க ஆழமா உங்களுக்கு புரிய வரும். அப்ப இங்க ஆழ்ந்த உறக்க நிலையில நீங்க அறியாமை நிலையை அடைவதற்கு காரணம் அங்கு மனம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க சொல்றார். அப்ப இந்த இடத்துல நமக்கு சாதகர்களுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் நன்றாக உறங்கினேன் ஆனால் எதையும் அறியவில்லை அப்படின்னு நீங்க சொல்ற போது, அப்ப அந்த அறியவில்லை என்று சொல்பவன் யாருங்க? அது நீங்க விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு நான் நன்றாக தூங்கினேன் ஆனால் அந்த தூக்கத்தில் நான் எதையும் அறியவில்லை என்று ஒருத்தன் சொல்றான்னா, அந்த அறியவில்லை என்று சொல்பவன் தான் நீங்க. அதுதான் அறிவு, அதுதான் சாட்சி. ஏன்னா அந்த அறிவே தான் இங்க அறிபவனாகவும் அறியாதவனாகவும் இருக்கும். ஏன்னா அது சும்மா இருந்தா தன்னை தெரிஞ்சுக்காது. தன்னை வெளிப்படுத்திக்கணும், நான் தன்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா ஒரு ஊடகத்தை உண்டு பண்ணி பார்க்கும், ஒரு கண்ணாடியை உண்டு பண்ணி பார்க்கும். அந்த கண்ணாடி தான் இந்த உடலும் மனசும். அப்ப இந்த உடலும் மனசு உண்டானதுனாலதான் இந்த பிரம்மாண்ட உலகமே உண்டாகி இருக்குன்னா நம்ப முடியுதா? ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏங்க இந்த உலகம் இருக்கிறதுனால நான் உள்ள இருக்கிறேங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நீங்க இருக்கிறதுனால தாங்க இந்த உலகம் இருக்கு. நீங்க இந்த இடத்துல நான் சொல்றது வந்து உங்க உடம்பு மனசு. அப்ப இந்த உடம்பு மனசு இருந்தா உலகம் தெரியும், இந்த உடம்பு மனசு இல்லைன்னா உலகம் தெரியாது. அப்ப இந்த உலகம்ங்கிறது யாருங்க? நீங்களே தான். இந்த உலகமே நீங்க தான். ஆனா உங்களால இதை ஏன் ஏத்துக்க முடியலன்னா உங்களுக்கு புரியாததுனால ஏத்துக்க முடியல. நீங்க அந்த தூய அறிவு நிலையில நின்னுகிட்டு இந்த உலகம் எப்படி என்னால நான் தான் சொல்ல வரீங்க அப்படிங்கறத நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஊடகமா இந்த உடலும் மனசு இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சு போயிட்டா, அப்போ உங்களுக்கு புரியும் நானே தான் இந்த உலகமா இருக்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அதை நான் உங்களுக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸா புரிய வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ராமசாமி இருக்காருன்னு வைங்களேன். ராமசாமின்னு புரியுற மாதிரி சொல்றேன். ராமசாமி இருக்காரு. அப்ப ராமசாமிக்கு வந்து இப்ப இந்த உலகம் தெரியுது வெளியே. அவர் டெய்லி காலையில எழுந்த உடனே இந்த உலகத்தை பாக்குறாரு. பார்த்த உடனே இந்த உலகத்தின் மீது அவருக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, எல்லா நந்தவனம் மாதிரி இப்படி எல்லா இயற்கை காட்சிகள் இருக்கு. பார்க்கின்ற மனிதர்கள் எல்லாம் காலையில விவசாய வேலைக்கு போறாங்க. அப்புறம் நிறைய தொழிலதிபர்கள் தொழிலுக்கு போறாங்க. கார் ஓடுது, பஸ் ஓடுது, எல்லாம் அருமையா இருக்கு இந்த உலகம் அப்படின்னு அவர் பாக்குறாரு அந்த ராமசாமி. ஆனா அந்த ராமசாமியினுடைய பார்வையில இது காரு, இது பஸ், இது இது பூ, இது மலை, இது மடு அப்படின்னு எல்லாம் பிரிச்சு பார்க்கிற அந்த அறிவு அவருக்கு எங்கிருந்து கிடைச்சது? அந்த உள்ள இருக்கிற சுய அறிவுனால கிடைச்சது. ஏன்னா ஏற்கனவே இது இது இன்னது என்று பகுத்தறிகின்ற பரிமாணத்துல அவர் வந்ததுனால அந்த ஊடகத்தின் வழியாக இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அந்த பார்க்கப்படுகின்ற பொருட்கள் எல்லாம் அந்த பார்வைக்கு வேறாக இல்லை. ஏன்னா உள்ள இருக்கிற அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. ஏன்னா அது இருக்கிறதுனால இந்த ஊடகத்தின் வழியாக இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்குங்கிறது அந்த ராமசாமிக்கு புரிஞ்சிட்டா, இப்ப அந்த ராமசாமிங்கிறது பாடி மைண்டுங்கிறது ஒரு ஊடகம்னு புரிஞ்சு போயிடும் அவருக்கு. அப்ப இங்க நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, இதுக்கு அப்பாற்பட்ட அறிவு தான் நான் அப்படின்னு தன்னை வெளியிருந்து அந்த அறிவு நிலையில இருந்து தன்னை இந்த ஊடகமா வச்சு இந்த உலகத்தை பார்க்கும்போது அதுவும் நான் தான் இப்படி தெரிகிறேன். அப்ப நான் பார்க்கிற கண்ணாடி தான் இந்த பாடி மைண்டு அப்படின்னு அவருக்கு தெளிவா புரிஞ்சுடுங்க. இப்படி நீங்க பார்க்க கத்துக்கணும். இப்படிதான் இந்த உலகத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தா அதுக்கு தான் உண்மையான சாட்சின்னு பேரு. அதை விட்டுட்டு நீங்க சும்மா ரோட்ல போற வரவங்க அப்படி வரைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா அது எப்படி சாட்சி ஆகும்? அப்படி சாட்சி ஆகாது. சாட்சி அப்படின்னா இந்த பாடி மைண்டை வந்து ஊடகமா மாத்திக்க தெரியணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பாடி மைண்டு வந்து அறிவு பிரகாசிக்கின்ற ஊடகம். அறிவு பிரகாசிக்கின்ற ஊடகம்னா எனக்கு அந்த அறிவுக்கான கண்ணாடி. அப்போ அந்த அறிவு தன்னையே இந்த ஊடகத்தின் வழியா பார்க்கும்போது உலகமா தெரியுது. அப்ப இந்த உலகம் தெரிந்தால் பரம் தெரியாது, பரம் தெரிந்தால் உலகம் தெரியாது. திருமந்திரம். அப்ப எப்படி பரம் தெரிந்தால் உலகம் தெரியாது? அந்த உலகம் பரமா மாறி போச்சு. அதுக்கு ஊடகமா இந்த உடம்பு மனசு இருக்கு. அப்ப நானே என்ன கண்ணாடியில பார்க்கும்போது இவ்வளவு பிரம்மாண்ட உலகமா தெரியுறேன். அதுல மலர்கள் பூத்து குலுங்குது, மனிதர்கள் வேலைக்கு போறாங்க. அப்ப இவ்வளவு விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே என்னுடைய இருப்புனால இங்க இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் அது எல்லாம் தோற்ற மாயை. ஏன்னா கண்ணாடியில பிரதிபிம்பிக்கின்ற உருவம் உண்மை கிடையாது இல்லையா? அது தோற்ற மாயை தானே. ஆனா உண்மையா நான் மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கிறேன். அப்ப என்னுடைய உருவத்தை பிரதிபிம்பித்து காட்டினாலும் கூட, கண்ணாடி என்னுடைய உருவத்தை பிரதிபிம்பித்து காட்டினாலும் கூட கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் உண்மையாகி விடாது. அது ஒரு தோற்றம் மாத்திரமே.
ஆனால் இந்த பக்கம் இருக்கிற நான் மட்டும்தான் உண்மை அப்படின்னு உங்களுக்கு இப்போ உங்களுடைய இந்த பருவுடலின் மீது இருக்கின்ற அபிமானத்துல நீங்க இப்படி பார்க்கலாம். ஆனா அறிவுல அப்படி பார்க்க முடியாது. ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணும்போது நீங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா, பெரும்பாலானவங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம உடம்பா இருக்கிறதுனால கண்ணாடி முன்னாடி போய் நின்ன உடனே நான் இப்படி அழகா இருக்கிறேன், கை கால் இருக்குது, எனக்கு முகம் இருக்குது, அதனால கண்ணாடியில என்னுடைய முகம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்க கண்ணாடியில ஒரு உருவத்தை பார்த்துட்டு அது தோற்றம் தான், இந்த பக்கம் நிக்கிறது நான் தான் உண்மை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறது சரி. அது உலகியல் இருக்கிற உண்மை கண்ணாடியில நடக்கிற விஷயம். ஆனா அகவியல்னா உங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க அந்த தூய அறிவாக இருந்துகிட்டு உங்களையே நீங்க பிரதிபிம்பித்து பார்க்கின்ற கண்ணாடியாகிய ஊடகமான ராமசாமியை வச்சுக்கிட்டு ராமசாமி வழியா இந்த உலகத்தை பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் தோன்றினாலும், அது உங்களுடைய இருப்புனால இருக்குதுன்னாலும், அது தோற்ற மாயைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா, அறிவுதான் இங்க பலவாறாக பரிணமித்திருக்கு. பேனாவா, பென்சிலா, மலையா, மடுவா, கேலக்சியா, அந்த கேலக்சில சூரியனா, அந்த சூரியன்ல பல்வேறு கோள்களா, அதுல பூமிங்கிற ஒரு பந்து, அந்த பூமியில ஏகப்பட்ட ஜீவராசிகள் அப்படின்னு எல்லாம் தெரியுது. ஆனா இது எல்லாமே யார் மூலமா தெரியுது? ராமசாமி மூலமா தெரியுது. அப்ப ராமசாமிங்கிற கண்ணாடி தான் அந்த அறிவு பிரகாசிக்கின்ற ஊடகம். அப்ப இந்த அறிவு பிரகாசிக்கின்ற ஊடகம் ராமசாமிக்கு வேலையே கிடையாது. அது வெறும் கண்ணாடி, உடைத்து எரியக்கூடிய ஒரு பொருள். நீங்க உங்க உருவத்தை எப்படி இந்த உலகியல் கண்ணாடியில பார்க்கும்போது உடைத்து எரியக்கூடிய ஒரு பொருள் அந்த கண்ணாடி. ஆனால் அந்த கண்ணாடியில் தெரிகின்ற உருவமோ வெறும் தோற்றம் மாத்திரமே. ஆனால் இந்த பக்கம் இருக்கிற உருவம் மட்டும்தான் உண்மை. ஆனால் கண்ணாடி இருப்பதினால் என் உருவம் பிரதிபிம்பித்து காணப்படுவது எப்படி உலகியல் வாழ்க்கையில உண்மையா இருக்கோ, அது மாதிரி அகவியல் வாழ்க்கையில உங்களுடைய உள்ள இருக்கிற அறிவினுடைய அனுபவத்துல இந்த பாடி மைண்ட வச்ச உலகம் உருவானது போல தோன்றுவது ஒரு தோற்றம் மாத்திரமே. அப்ப அந்த தோற்றத்துல நீங்க பேனா, பென்சில், உலகம், கேலக்சிங்கிற விஷயம் எல்லாம் நீங்க ராமசாமி மூலமா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாம் உண்மையில் அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அறிவின் இடத்தில் அவைகள் இல்லவே இல்லை. அறிவு தூய்மையாக இருக்கிறது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அப்ப கண்ணாடியில இத்தனை கரை படிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ராமசாமி கிட்டதான் இவ்வளவு பிரச்சனையும். அறிவின் இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அறிவு பியூரா இருக்கு. தட் இஸ் கால்டு பியூர் கான்சியஸ்னஸ். அங்க எந்த ஒரு கலங்கமும் இல்லை. ஆனா ராமசாமிங்கிற ஊடகம் என்ன பண்ணிடுச்சுன்னா, இது பேனா, இது பென்சில், இது அது இதுன்னு எத்தனை விஷயங்களை ஏத்தி வச்சுக்கிட்டு அழுக்கு படிஞ்சு கிடக்குதுங்க. அப்ப அதுல ஏறி இருக்கிற அழுக்கு மூலமா இந்த உலகம் உண்டாயிடுச்சுங்க. அப்ப இந்த உலகம் பார்ப்பதுக்கு இப்படி என்னென்னமோ இருக்கிற மாதிரி சொல்லுதுங்க. ஆனா இத்தனையும் உண்மை கிடையாது. ஏனென்றால் அவ்வளவும் அறிவின் மீது பிரகாசிக்கின்ற வெறும் தோற்றம் மாத்திரமே. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பியூர் கான்சியஸ்னஸை யாராலையும் உடைக்க முடியாது. ஏன்னா நீங்களா தான் இருப்பீங்க. அப்ப ஊடகம் தான் இந்த பாடி மைண்ட். அப்ப ராமசாமின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப இந்த கிளாஸ்ல அவர் பார்க்கிற உலகம் உண்மையே கிடையாது. அது ஊடகத்தின் மூலமா உருவாக்கப்பட்ட உலகம். அந்த ராமசாமிங்கிற மைண்டும் பாடியும் ஏத்தி வச்சுக்கிட்ட உலகம். ஆனா அந்த ராமசாமிங்கிற கண்ணாடி வழியா பிரகாசிக்கின்ற அறிவு தான் அதிஷ்டானம். அந்த அறிவு தான் நான். அப்ப அந்த அறிவு தான் நான் புரிஞ்சுக்கிட்டா நான் தான் பியூர் கான்சியஸ்னஸ், ஐஎம்னஸ். அப்ப நான் தான் ஆத்மா, நான் தான் பிரம்மம். அப்ப அந்த நிலையில நம்ம பார்க்கிற ஆனந்தம் இருக்கு பாருங்க, அதுதான் பேரானந்தம். அதை அட்டைன் பண்றதுக்கு புரிதல் மேம்படணும்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த புரிதல் மேம்பட்டா மட்டும்தான் இதை ஏத்துக்க முடியும். மைண்ட் அப்டேட் ஆகணும். அதாவது நம்ம சொல்ற விஷயத்த உள்வாங்குற பொறுமை, சகிப்புத்தன்மை இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும். இவ்வளவும் தேவைப்படுதுங்க. அதுக்குதான் மனித பரிமாணம் வேண்டியதா இருக்கு. வேற மனித உருவத்துல மிருகத்துக்கோ பறவைக்கோ சொல்லி புரிய வைக்க முடியாது. மனிதனா வந்துட்டா மட்டும் புரிய வச்சிட முடியுமா? புரிய வைக்க முடியாது. அப்ப புரிஞ்சுக்கிற பக்குவமும் வரணும். அப்ப அதுதான் இங்க தேவைப்படுது. அதுக்குதான் இவ்வளவு பாடங்களும் தேவைப்படுது. அப்ப எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த நான் இவ்வளவு ஷார்ட்டா உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியாது. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகம் தோற்றம் மாத்திரமே. புரியலன்னா நீங்க ஏதோ உலகம் இருக்கிற மாதிரியும் அதுல ஏதோ நீங்க ராமசாமி விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் நீங்க உங்க பேர்ல என்னென்ன பேர் வச்சிருக்கீங்களோ நீங்க எல்லாம் விவகாரம் பண்ணிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா உண்மை அப்படி இல்லை. அதைதான் இங்க சாஸ்திரம் இவ்வளவு ஆழமா வலியுறுத்துது. அதைத்தான் இங்க வித்யாரண்யர் ரொம்ப அருமையா நமக்கு புரிய வைக்க பாக்குறார். அடுத்தது 6வது ஸ்லோகம் பார்ப்போம். சபோதோ விசயாத் பின்னோ நாபோதாத் ஸ்வப்ன போதவத் ஏவம் ஸ்தானத்ரயே அப்யேகா ஸ்ரம்வித் தத்வத் தினாந்தரே. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த மாதிரி வெளியே பார்க்கின்ற
அனைத்து பொருட்களையும் அறியும் அறிவு அந்த பொருளிலிருந்து பார்க்கப்படுகின்ற புலன் அறிவினால் காணப்படுகின்ற பல்வேறு பொருட்களில் இருந்து வேறுபட்டதாக இருந்தாலும் அது அறிவிற்கு வேறானது அல்ல. அவ்வாறு அறியப்படுகின்ற பொருட்கள் எல்லாம் அந்த அறிவுக்கு வேறானது அல்ல. அப்படி நீங்க நனவு நிலையில் பார்க்கின்ற இந்த பொருட்கள் எல்லாமே அறிவுக்கு வேறானதாக இல்லை என்றாலும் உண்மையில் அது கனவில் ஏற்படும் நிலையை போன்றதுதான் என்கிறார். இந்த இடத்துல அருமையா புரிய வைக்கிறார். ஏன்னா இப்போ நீங்க நனவு நிலையில பார்க்கிற உலகம் வந்து உண்மையாவும், கனவு நிலையில பார்க்கிற உலகம் வந்து போலியாவும் சொல்றது எது? மனசுதான் சொல்லுது. மனசு என்ன சொல்லுதுன்னா, இப்ப இந்த உலகம் வந்து உண்மைங்க. ஏன்னா இப்ப நான் பாருங்க உடம்போடு மனசோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு குழந்தைங்க பொண்டாட்டிக்கு எல்லாமே இருக்காங்க. நான் வந்து இப்ப காலையில எழுந்து வேலைக்கு போறேன், நைட்டு வந்து தூங்குறேன், பசிச்சா சாப்பிடுறேன். ஆனா கனவுல அது சும்மா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காண்ற கனவு தானேங்க. அதனால அது மட்டும்தான் பொய்யுங்க. ஆனா இந்த நனவு வாழ்க்கை உண்மைங்க அப்படின்னு இந்த மனசு நம்பிக்கிட்டு இருக்குது. ஆனா இதே மனசு வந்து என்ன பண்ணுதுன்னா, தூக்கத்துக்கு போகும்போது கனவு காணுது. கனவு காணும் போது இந்த நனவு வாழ்க்கையை விட்டுடுது பாருங்க. அப்படி விட்டுட்டு கனவு வாழ்க்கையை வாழும்போது அந்த கனவுல நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் உண்மை மாதிரியே இருக்கு. அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வாழ்க்கை அது வாழுது. அந்த வாழ்க்கையில ஒரு நாய் துரத்துனா பதறுது, ஓடுது, கடிச்சா கடி வாங்கிட்டேன்னு கத்துது. அப்ப இந்த மாதிரி எல்லாமே ரியல்லா அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் உண்மையா இருந்த அதே மனசு வந்து கனவு கலைஞ்சு அந்த விழிச்சுக்கிட்ட பிறகு என்ன சொல்லுது? அந்த கனவு பொய்யுங்க, இதுதாங்க உண்மைங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த விழிப்பு நிலை அனுபவத்தையும் விசாரித்து பார்த்தா உண்மை விளங்கும். ஏன்னா கனவு நிலையை அறிவை விசாரித்து பார்ப்பதற்கு நனவு என்கின்ற ஒரு விழிப்பு நிலை நமக்கு தேவைப்படுது இல்லையா? அது மாதிரி இந்த நனவு என்கின்ற உலகத்தை விசாரித்து பார்ப்பதற்கு இன்னும் கூடுதலான ஒரு விழிப்பு நிலை தேவை. அத சொல்றாரு இங்க. இன்னும் கூடுதலான ஒரு விழிப்பு நிலை தேவை. அதுதான் உண்மை அறிவு, தூய அறிவு, சுய அறிவு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க வந்து உங்க சுய அறிவு பரிமாணத்துக்குள்ள இருந்துகிட்டு பார்க்கும்போதுதான் இந்த மூன்றுக்கும் நீங்க அவஸ்தாத்ரய சாட்சியா இருக்கிறது புரியும். ஆனா நீங்க பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்ல இருந்துகிட்டு இது நான் ராமசாமி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையன்னு சொன்னீங்கன்னா, அப்ப ராமசாமிக்கோ அல்லது கமலாவுக்கோ இந்த உலகம் உண்மை போல தெரியும். ஏன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கையை அவங்க பார்க்கும்போது, அவர்களால் உண்டாக்கப்பட்ட உலகம் என்பதை அவர்கள் அறியும் போது, கனவுல காண்ற உண்மை சம்பவம் போலவே இந்த நனவு வாழ்க்கையும் அவர்கள் அங்கீகாரம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு அந்த கனவிலிருந்து எப்படி விழித்துக் கொள்ள முடியாத நிலையில் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, அதுபோல இந்த நனவு நிலையிலும் இருந்து விழித்துக் கொள்ள முடியாத ஒரு மயக்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத இங்க சொல்ல வராங்க மகான்கள். அப்ப நாம இங்க புரிஞ்சுக்கணும். உண்மையா இப்ப கனவு வாழ்க்கை என்பது நமக்கு எவ்வளவு நேரம் நீடிக்குங்க? 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ நம்ம கனவு காணுவோம் நம்ம நைட்டு தூங்கும் போது. ஆனா நனவு வாழ்க்கை வந்து நமக்கு நிறைய நேரம் இருக்குங்க. 100 ஆண்டுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாழ்நாள் வந்து 100 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த 100 ஆண்டுகள்ல நான் தினசரி எழுந்திருக்கிறேன், வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், தூங்குறேன், சாப்பிடுறேன், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு உண்மை வாழ்க்கை இது அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனா அந்த டியூரேஷன் வந்து நீங்க கனவு காணும் போது உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சுதா? கனவு காணுகின்ற வாழ்க்கையில நீங்க 2 மணி நேரம் கனவு கண்டீங்களா? 1/2 மணி நேரம் கனவு கண்டீங்களா? இல்ல நீங்க தூங்குனா 5 மணி நேரமும் கனவே கண்டுகிட்டு இருந்தீங்களான்னு சொல்லுங்க நான் கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. நான் கேட்பேன், எங்க கனவு கண்ட நேரத்தை சொல்லுங்களேன். நீங்க ஒரு கனவு வந்து சொல்றீங்க, இப்படி எல்லாம் நான் கனவு கண்டேங்க, பயங்கரமா இருந்தது கனவுன்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பெரிய கனவையே நீங்க என்கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த 1/2 மணி நேரம் நான் பொறுமையா உங்ககிட்ட கனவெல்லாம் கேட்டுட்டு நான் கேள்வி கேட்கிறேன். ஏங்க இங்க நீ சொல்ற கனவெல்லாம் அருமையா இருக்குங்க, ஒரு படமே எடுக்கலாங்க, அருமையா கதை சூப்பரா இருக்குங்க. ஆனா இந்த கனவை நீங்க 1/2 மணி நேரம் கண்டீங்களா இல்ல 5 மணி நேரம் கண்டீங்களா? நீங்க எவ்வளவு நேரம் தூங்குனீங்க அப்படின்னு நான் கேட்டா உங்களால சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். இது புரிதலுக்காக சொல்றேன். அது மாதிரி இந்த நனவு உலகம் என்ற வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற போது உண்மை என்று பாத்தீங்கன்னா உங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா கனவு காணும் போது உங்களால புரிந்து கொள்ள முடியல. 5 மணி நேரம் கனவு கண்டீங்களா, 1/2 மணி நேரம் கனவு கண்டீங்களான்னு உங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. சரி, நனவு நிலைக்கு வந்த பிறகாவது சொல்லுங்கனாலும் உங்களால சொல்ல முடியல பாத்தீங்களா? அது மாதிரி இங்க நனவு நிலை உலகமோ உங்களை பொறுத்த வரைக்கும் 100 ஆண்டுகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில அந்த 100 ஆண்டுகள் நான் வாழ்றேன், அதுல டெய்லி இப்படி எழுந்திருக்கிறேன், இப்படி சம்பாதிக்கிறேன், வேலைக்கு போறேன், நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றதுதான் மனதினுடைய மாய விளையாட்டு. மிகப்பெரிய ஒரு மாய விளையாட்டு. ஏன்னா நீங்க நைட்டு தூங்கும் போது மறுநாள் காலையில எழுந்திருக்கிறேன்னா உலகம் மறைஞ்சு போயிடும். அவ்வளவுதான்.
இவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏதாவது கால தேசம் இருக்கா? நீங்க டியூரேஷன் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்ப இங்க காலம் தேசம் என்பது மனதின் கற்பிதம். ஏன்னா இங்க மனசு இப்படி வந்து ஏத்தி வச்சிருக்கு. நான் 100 ஆண்டுகள் வாழ போறேன், இந்த உடம்பு வந்து எனக்கு 100 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 100 ஆண்டுகள்ல பாருங்களேன், எனக்கு இப்ப இத்தனை வயசு ஆச்சு, நான் இப்ப ஹாப்பி பர்த்டே கொண்டாட போறேன், இப்ப எனக்கு இத்தனை வயசு அப்படின்லாம் நம்ம கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எப்படி நம்ம விழிப்பு நிலையில டெய்லி வந்து வந்து போறதை வச்சுக்கிட்டு இதை இந்த உடலும் உண்மையாகவும் இந்த உலகம் உண்மையாகவும் வச்சுக்கிட்டு நம்ம பர்த்டே கொண்டாடுறோம். ஆனா இது இந்த டியூரேஷன் வந்து இந்த மைண்ட் லைவ்ல இருக்கிற வரைக்கும் தான். ஆனா இந்த மைண்ட் தூங்கும் போது உங்களுக்கு இந்த உடலே காணாம போயிடுது. அப்புறம் எங்க இருந்து பர்த்டே வரும்? அப்ப இங்க ஒண்ணுமே தெரியல. விழிப்பு வரும்போது மட்டும்தானே பர்த்டே தெரியுது. அப்ப இங்க நம்ம உருவாக்கி வைத்திருக்கிற அந்த டியூரேஷன் 100 ஆண்டுகள் அல்லது 50 ஆண்டுகள் அப்படிங்கறதெல்லாம் மைண்ட் தான் உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப அதை நீங்க இன்னும் இன்டெப்தா இந்த விழிப்பு நிலையிலேயே நீங்க விசாரித்து பார்த்து புரிந்து கொண்டா இந்த விழிப்பு நிலை உலகமும் உண்மை கிடையாது. ஏன்னா இது அந்த டியூரேஷன்ல மாறுபாட்டை வந்து இப்படி மயக்கத்துல மனசு மயங்கிட்டு இருக்குது. அப்ப விழிப்பு நிலை உலகத்துல ஏதோ எனக்கு 100 ஆண்டுகள் வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்குது. ஆனா இன்னும் நீங்க ஆழமா விசாரிச்சு பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த அறிவு பிரகாசிக்கிற ஒரு ஊடகம் இருக்கிற வரைக்கும் அந்த பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஊடகம் மறைஞ்சிட்டா அந்த ஊடகம் மறைஞ்சிட்டானா எப்படி இந்த உடம்பு அழிஞ்சிட்டா அந்த கண்ணாடி போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த அறிவு அந்த கண்ணாடியில பிரகாசிக்க முடியாது. இப்ப நீங்க வீட்டுல வச்சிருக்கிற கண்ணாடி உடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் நீங்க உங்க முகத்தை பார்க்க முடியாது. அப்ப அது மாதிரி இங்க இந்த டியூரேஷனை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த உடல்ல எந்த ஒரு தனி உடல் எந்த ஒரு தனி மனம் வந்து தன்னை விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளுதோ அப்ப அது இங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கும். என்ன புரிஞ்சுக்கும்னா உண்மையிலேயே நான் இந்த உடலும் கிடையாது இந்த மனசும் கிடையாது, நான் தான் இருக்கிறேன். அப்ப என்னுடைய இருப்புனால நான் இந்த உடம்பையும் மனசையும் உண்டாக்கி என்னுடைய தேவையின் நிமித்தம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் விருப்பப்படுற நாட்கள் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு வேண்டாங்கும் போது நான் இதை அழிச்சுக்குவேன். அப்ப அந்த அழிக்கிற தன்மை எனக்கு 50 ஆண்டுகளாக இருக்கலாம், 60 ஆண்டுகளாக இருக்கலாம், 100 ஆண்டுகளாக இருக்கலாங்கிறதெல்லாம் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அப்படி இருப்பது போல தெரிவதனால. அப்ப இதை நீங்க ரொம்ப இன்டெப்தா கவனிச்சீங்க அப்படின்னா இப்ப நீங்க தாங்க இந்த உடம்ப வேணுங்கும் போது கொண்டு வரீங்க, இந்த உடம்ப உபயோகப்படுத்தி வாழ்க்கையை வாழ்றீங்க, வேணாங்கும் போது அழிச்சுக்க போறீங்க. இப்ப உண்மையிலேயே நீங்க இந்த உடம்ப அழிச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே உங்க உடம்ப இப்ப வேணா விட்டுறலாம். அதெல்லாம் உங்க கையிலேயே தான் இருக்கு. அதனாலதான் சில சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பாருங்க இத்தனாம் தேதி உடம்ப விட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன மாதிரியே உடம்பு விடுவாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளவுதான் அந்த ஃப்ரீக்வன்சி டெப்த்ல அவங்க வந்து அந்த கண்ணாடியை உடைப்பாங்க. இப்ப நீங்க உங்க வீட்டுல உருவாக்கின கண்ணாடியை நீங்க விருப்பப்பட்டா முகம் பார்க்கலாம், வேண்டாம்னா உடைச்சி எறியலாமல்ல. அது மாதிரி இந்த உடம்பையும் நீங்களே உருவாக்கி இருக்கிறதுனால நீங்க வேண்டாம்னா உடைச்சி எறியலாம். நீங்க வேணும்னா இந்த கண்ணாடி இன்னும் தூய்மைப்படுத்தி வச்சுக்கலாம். பர்ஃபெக்டா வச்சுக்கிட்டு இந்த கண்ணாடி மூலமா இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம், உங்களையே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்ப எல்லாமே உங்களிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அப்டேட் ஆகணும். அப்ப இதுதான் உங்களுடைய சுயம். அப்ப இந்த லெவல்ல நீங்க மெச்சூர்ட் ஆகும் போதுதான் இதனுடைய டெப்த் உங்களுக்கு புரியுங்கிறத இங்க சொல்ல வராரு. அருமையான விஷயத்தை வந்து வித்யாரண்யர் இப்படி புரிய வைக்க பாக்குறாரு. அப்ப அதனால நீங்க வெளியே பார்க்கக்கூடிய இந்த உலக பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு அறியப்படும் பொருட்களாக தெரிந்தாலும் அதை அறிபவனாக இந்த உடலும் மனசும் இருந்தாலும் இதற்கு அதிஷ்டானமா உண்மையில அறிவு இருப்பதினால் தான் நீங்க அறியப்படும் பொருட்களும் அறிபவனாகிய ஊடகமான இந்த மனசும் உடலும் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த செயல்ல புரிய வச்சுட்டாருங்க. அடுத்த செயலுக்கு போலாம். நான் வந்து இப்படிதான் கொண்டு போவேன். என்னுடைய வகுப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இருக்கும். அதாவது பலவலா கொலகொலா அப்படின்ட்டு போட்டு இழுத்துக்கிட்டு பாட்டை பாட வச்சு உங்களை திருப்பி பாட சொல்லிக்கிட்டு அப்புறம் அதுக்கு பெரிய ஒரு புராண ரீதியா விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு அப்படி எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பாடத்திட்டத்துல கிடையாது. ஏன்னா நம்ம பாடமெல்லாம் வந்து டைரக்டா சப்ஜெக்ட் வைஸ் வந்துடும். புரிஞ்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டியை நீங்க ரைஸ் பண்ணிக்கணும். மேபி இப்ப இங்க இருக்கிறவங்களால புரிஞ்சிக்க முடியலன்னாலும் யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு புரியட்டும். அதுக்காக இந்த வகுப்பு அப்படி புரிஞ்சுக்குங்க. இப்ப நான் எடுக்கிற வகுப்பெல்லாம் வந்து யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு புரிஞ்சா போதும். எல்லாருக்கும் புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற லெவல்ல நான் எடுக்கல. ஆனா புரிஞ்சுக்கிட்டா நீங்க வந்த வேலையை முடிச்சுக்குவீங்க. புரிஞ்சுக்கலன்னா இன்னும் நீங்க உங்க கண்ணாடியை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கால் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க. அதுதான் இங்க சொல்ல வர. அடுத்தது வித்யாரண்யர் சொல்ற 7வது ஸ்லோகம் பார்ப்போம். மாசாப்தாயுக கல்பேசு கதா காம்யேஸ்வன கதா கம்யேஸ்வனே கதா நோதேதி நாஸ்தமேத்யேகா சம்விதேசா ஸ்வயம் பிரபா. இங்க என்ன சொல்றாருன்னா
இந்த 7வது ஸ்லோகத்துல இப்போ இந்த வெளி உலகத்துல நம்மளால உண்டாக்கப்பட்ட இந்த மாதம், ஆண்டு, யுகம், கல்பம் அப்படின்னு ஏகப்பட்ட கால சக்கரங்கள் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம வந்து இந்த பூமியில வாழ்றோம் அப்படின்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்த உடம்புக்கு 100 ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த 100 ஆண்டை நான் நம்புறேன். என்னுடைய வாழ்நாள் வந்து 100 ஆண்டு இருக்கிறதுனால தான் நான் டெய்லி எழுந்திருக்கிறேன், வேலைக்கு போறேன். அப்புறம் இன்னும் புராண கதைகள் என்ன சொல்லியிருக்கு? கல்ப காலம், அப்புறம் 4 யுகங்கள் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? சத்திய யுகம் அப்படிலாம் சொல்றோம். அப்படி 4 யுகங்கள் இருக்கு இல்லையா? அப்படி யுகங்கள், அப்புறம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கின்ற ஆண்டுகள், அப்புறம் மாதங்கள், கல்பம் அப்படிங்கிற எல்லா கால சுழற்சிகளிலும் இந்த உலகம் இருப்பது போலவும் அதுல ஏதோ பல பேர் வருவது போவதும் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும், இதுக்கு ஆதாரமா இருக்கின்ற சைத்தன்யத்தினால் தான் இதெல்லாம் அப்படி அனுபவத்துக்கு வருதே தவிர, உண்மையில இப்படி ஒரு உலகம் உதிக்கவும் இல்லை, அஸ்தமிக்கவும் இல்லை. ஏன்னா இது தானே ஒளிர்கின்ற சுயம் பிரகாச அறிவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றாரு பாருங்க. அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகாவில் அவர் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, சம்விதேசா ஸ்வயம் பிரபா. அதாவது இங்க அவர் சொல்ற ஆழமான விஷயம் என்னன்னா, தானே ஒளிர்கிறது. அதாவது அந்த சுயம் பிரகாச அறிவு இருப்பதினால இந்த உலகம் இருக்கிறது. அப்ப அந்த இந்த உலகம் இருப்பதற்கு எப்படி அறிவு காரணமா இருக்குது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, நான் தான் உங்களுக்கு இப்போ கடந்த வகுப்புல புரிய வச்சேன். எப்படி புரிய வச்சேன்? ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே அம்மா தூக்கி மடியில வச்சுக்கிட்டு இருக்கா. அது இந்த உலகத்தை திருன்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த குழந்தைக்கு கண்கள் இருக்கு, புலன்கள் எல்லாம் இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு இது இது இன்னதுன்னு பகுத்தறிகிற அறிவு இல்லை, பாத்தீங்களா? அப்ப அந்த குழந்தை வந்து ஒரு உடம்பு எடுத்து வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு மனசு இருந்தாலும் அது பக்குவம் அடையாம இருக்கு, பாத்தீங்களா? அப்ப பக்குவம்ங்கிறது எப்ப வரும்? அதுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும்ல. அப்ப அந்த குழந்தை என்ன ஆகும்? வளரணும், உடம்பு வளரணும். அப்ப அதுல கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசாகும் போது ஒவ்வொரு விஷயமா பார்க்கும். இது பேனான்னு அம்மா சொல்லும்போது கேட்கும், இது பென்சில்னு சொல்லும்போது கேட்கும். அப்ப இப்படிதான் அந்த குழந்தை வந்து இது பேனா இது பென்சில்னு அறிய ஆரம்பிக்கின்ற அந்த அனுபவம் வந்து அங்க தொடங்குது இல்ல. அங்க தொடங்கி அது அப்படியே இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் அறிஞ்சுக்குது. இப்ப இன்னைக்கெல்லாம் எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு, ரோபோட் வந்துருச்சு, ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சுன்னு சொல்றதெல்லாம் யாரு? இன்றைய குழந்தைகள் சொல்லுது. இதுவே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் ஏஐனா என்னன்னு தெரியுமா? கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியுமா? செல்போன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப நீங்க இதுல நல்லா கவனிக்கணும். அப்ப இங்க வெளியே ஏற்றி வைக்கப்படுகின்ற விஷய சுகங்கள் என்பது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம் அடையலாம். ஆனா அதெல்லாம் உண்மை இல்லைங்கிறது புரியணும். ஏன்னா ஒரு காலத்துல நம்ம தாத்தா பாட்டிக்கு வந்து செல்போன்னா என்னன்னு தெரியாது, கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாது. ஆனா இன்றைக்கு பிறக்கிற குழந்தைக்கே செல்போன்னா என்னன்னு தெரியுது, கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியுது. அப்ப இந்த மாற்றங்கள், இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் எது உண்டாக்குது? மனசு உண்டாக்குது. அப்ப இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு இந்த விஷயத்துல அந்த சுயம் பிரகாச அறிவு வெளிப்படுத்துகின்ற விவகாரங்கள்ல எவ்வளவோ படைப்புகள் படைக்கப்படுது இல்ல. அப்படி படைக்கப்படுகின்ற படைப்புகள் எல்லாமே அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. ஆனால் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை என்று சொல்வதை விட அங்கு படைக்கப்பட்டவைகள் எல்லாம் அந்த அறிவினாலேயே படைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க புரிய வைக்கிறார். இது ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட்டுங்க. அவர் வித்யாரண்யர்லாம் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அது ரொம்ப ஹைலைட்டா பேசிக்கிட்டு இருக்காரு, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. எப்படின்னா இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு பேனா அப்படின்னு நீங்க பார்த்த உடனே குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கிறீங்க. இப்ப ஒரு பேனான்னு நீங்க குழந்தைக்கு சொல்லி புரிய வச்ச உடனே அந்த பேனாவை உண்டாக்கியவன் யாருங்க? இதே உலகத்துல வாழ்ற ஒரு மனிதன் தானே உண்டாக்கி இருக்க முடியும். ஒரு பென்சில் நீங்க குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கிறீங்க. அப்ப அந்த பென்சில் எப்படிங்க வந்தது? இதே உலகத்துல வாழ்ற ஒரு மனிதன் தானே உண்டாக்கி இருக்க முடியும். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இன்டெப்தா கவனிச்சு பாருங்க. பேனாங்கிற ஒரு பொருளை உண்டாக்குனதும் ஒரு அறிவு தான். பென்சில்னு ஒரு விஷயத்தை உண்டாக்குனதும் ஒரு அறிவு தான். அத பேனா பென்சில்னு தெரிஞ்சுக்கிறதும் அதே அறிவு தான். பியூட்டி புரியுதா உங்களுக்கு? ரொம்ப இன்டெப்தான சப்ஜெக்ட். பட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? பேனாவை உருவாக்கின ஒரு அறிவு, பென்சிலை உருவாக்கின ஒரு அறிவே தான் இப்ப அந்த புரியாம இருக்கிற இந்த பருவத்துல இது பேனா இது பென்சில்னு புரிஞ்சுக்க பாக்குது. ஆனா புரிந்து கொண்ட பிறகு அந்த பேனா பென்சிலை உருவாக்குகின்ற வித்தையும் இதுவே புரிஞ்சுக்குது. ஓ, இப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. மரத்தை கொண்டு நான் வந்து பென்சில் செய்ய முடியும். அப்ப மரத்தை கொண்டு பேப்பர் தயாரிக்க முடியும். அப்ப மரம் என்பது இந்த இயற்கையில படைப்பா இருக்கப்படுது அப்படின்னு ஒவ்வொன்றையும் வெளி ஊடகங்களை வந்து இந்த விவகாரங்களுக்குள்ள உருவாக்கப்பட்ட இந்த விஷயங்களை எடுத்து கையாளுவதற்கான ஒரு கலை நுட்பம் வந்து இதே மனித அறிவிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலதான்
இத்தனை படைப்புகளும் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க நீங்க நல்லா இன்டெப்தா கவனிச்சு பாருங்களேன். ஒரு அறிவு இருக்குது. அந்த ஒரு அறிவு என்ன பண்ணுதுன்னா இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுது. அப்ப அந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு கேலக்சியை உண்டு பண்ணி, அந்த கேலக்சிக்குள்ள பல கோள்களை உண்டு பண்ணி, அந்த கோள்களுக்குள்ள பூமிங்கிற ஒரு விஷயத்தை உண்டு பண்ணி, அந்த பூமிக்குள்ள ஒரு மனிதனை உண்டு பண்ணி, அந்த மனிதன் மூலமா பல படைப்புகளை உண்டு பண்ணி, அந்த படைப்புகள்ல மீண்டும் பல மனிதர்களையும் படைச்சு, அந்த மனிதர்கள் மூலமாவே மீண்டும் அந்த படைப்புகளை அறிமுகப்படுத்தி, இத்தனை படைப்புகளுக்கும் ஆதாரமா அதே அறிவு இருக்கு பாருங்களேன். ஒரே அறிவு தான், ஒரே அறிவே தான் இவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்துது. அப்ப இவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்துகின்ற இந்த அற்புதமான விஷயத்தை அறிந்து கொள்வதற்கான அறிவு பரிமாணம் யாரிடத்துல உண்டாகும்? ஒரு பேனாக்கு உண்டாயிடுமா? ஒரு பென்சிலுக்கு உண்டாயிடுமா? உண்டாகாது. ஏனென்றால் பென்சிலோ பேனாவோ அச்சேதன பொருட்கள். ஆனால் சேத்தனம் இருக்கின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இதை அறிந்து கொள்ள முடியும். சேத்தனம் என்றால் சைத்தன்யம், அந்த அறிவு, அந்த ஆத்மா, அந்த பிரம்மம். அப்ப அப்படிப்பட்ட சேத்தனம் இருக்கின்ற ஒரு விஷயம். அப்ப ஒரே சேத்தனம் என்ன பண்ணுதுன்னா, ஒரே அறிவு பிரகாசிக்கின்ற இந்த உலகத்தை உண்டு பண்ணுகின்ற தன்னுடைய அறிவு பரிமாணத்துல ஒரு விஷயத்துல உணர பாக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த ஊடகம் தாங்க அந்த தூய அறிவு நிலைக்கு உயரும் போது அந்த அறிவு தன்னை அறிந்து கொள்ளுது. அப்ப அது தன்னை அறிந்து கொள்வதற்கான ஒரு அற்புத லீலைய புரிகிறது தாங்க இந்த பிரபஞ்சமே. இந்த பிரபஞ்சம் என்பது உண்மையிலேயே அறிவில தான் இருக்கு. படைக்கப்படவே இல்லைன்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாது. ஆனா உண்மையில படைக்கப்படவே இல்லைங்க. இந்த பிரபஞ்சம் படைக்கப்படவே இல்லை. அறிவின் அதிஷ்டானத்துல இவ்வளவு விஷயங்களும் உண்டாக்கப்பட்டது போல அறிவே அறியுது. அது கேலக்சியா பண்ணி ஒரு கேலக்சி சுத்தி பல கோள்களை உண்டு பண்ணி, அந்த கோள்கள்ல பூமிங்கிற ஒரு கோள் இருக்கிற மாதிரியும், அந்த பூமியில பல்வேறு ஜீவராசிகள் படைக்கப்பட்டதாகவும், அந்த படைப்புல மனிதன் என்று ஒருவன் வந்ததாகவும், அந்த மனிதன் மூலமா பல்வேறு மனிதர்கள் படைக்கப்பட்டதாகவும், அந்த படைப்புல பல படைப்புகள் இப்ப இன்றைக்கு நம்ம வச்சிருக்கிற மொபைல் போன், கம்ப்யூட்டர் போன்ற டெக்னாலஜி வரைக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுனாலும், இத்தனை டெக்னாலஜிக்கும் பின்னாடி அறிவு இருக்கிறதுனால தான் இது அறியப்படுகிறது. இல்லைன்னா கம்ப்யூட்டரை இயக்குபவன் யார்? மனிதன். கம்ப்யூட்டர் கண்டுபிடித்தவன் யார்? மனிதன். அப்ப நீங்க இந்த உலகத்துல எத்தனை விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும், அந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி உடலும் மனசும் மாறி இருந்தாலும் அதற்கு ஆதாரமாக அறிவு இருக்கிறதுங்கிற ஆழமான உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அறிவு தானே ஒழுதுகின்ற சுயம் பிரகாசம், ஸ்வயம் பிரபா அப்படிங்கிறாரு. அருமையா சொல்றாரு. ஒரே சைத்தன்யம் தான்ப்பா இருக்குது. ஆனா அது உதிக்கிறதும் இல்லை, அஸ்தமிக்கவும் இல்லை. ஆனா உதிப்பது போலவும் அஸ்தமிப்பது போலவும், அதாவது தோன்றுவது போலவும் மறைவது போலவும் தெரிவதெல்லாம் மனதின் தோற்ற மாயை, கண்ணாடியில் தெரிகின்ற உருவ மாறுபாடுகள் அப்படின்னு நீங்க புரிய வச்சுட்டாரு. அப்ப நீங்க இந்த இடத்த எப்படி புரிஞ்சுக்கணும்? கொஞ்சம் இன்டெப்தான சப்ஜெக்ட் அப்படின்னா, நீங்க சாதாரணமா கண்ணாடி நான் சொல்லிட்டு இருக்கும்போது உங்க மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, வீட்டுல இருக்கிற முகம் பார்க்கிற கண்ணாடியே கற்பனை பண்ணிட்டு இருக்கு. ஆனா நான் இங்க சொல்ற கண்ணாடி மைண்ட் பாடி கண்ணாடி பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேல வாங்க, இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும். எப்படி அப்டேட் ஆகணும்னா, சரி இவ்வளவு நாள் தான் நான் முகம் பார்க்கிற கண்ணாடி என்ன பார்த்து சலிச்சு போச்சு, ஒரு நாள் நான் கண்ணாடி விட்டு விலகி இருக்கிறேன்னு நீங்க விலகி இருந்தா உங்களை நீங்க பார்க்க முடியாது. அது மாதிரி இங்க அறிவு என்ன பண்ணுதுன்னா, தான் பார்க்க உபயோகப்படுத்துகின்ற ஒரு கண்ணாடியாக இங்க இருக்கிற ஒரு ராமசாமியோ, ஒரு கமலாவையோ, ஒரு விமலாவையோ தேர்ந்தெடுத்து பார்க்க விரும்புது. அப்படி பார்க்கும்போது அந்த கமலா மூலமாவோ ராமசாமி மூலமாவோ தோன்றுகின்ற உலகம் அந்த அறிவின் இருப்பினால் தான் இருக்கிறது என்பதை அந்த கண்ணாடி அறிந்து கொள்ள முடியுமா? முடியவே முடியாது தானே. இப்ப நீங்க வீட்டுல செஞ்ச கண்ணாடிக்கு அந்த உருவம் நான் தான் அப்படின்னு அந்த கண்ணாடி தெரிஞ்சுக்குமா? தெரிஞ்சுக்காது. ஆனா இங்க என்ன ஒரு பியூட்டின்னா, அந்த அறிவின் அதிஷ்டானத்திலேயே உண்டாக்கப்பட்ட ஒரு படைப்பாக இருக்கிற இந்த கமலாவோ அல்லது ராமசாமியோ இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை உண்டு பண்ணி, இந்த உலகத்துக்கு ஆதாரமாக அந்த அறிவின் அதிஷ்டானத்துக்கான ஊடகம் தான் இந்த ராமசாமி, அந்த பாடி மைண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அப்ப அங்க ராமசாமியும் அல்லது கமலாவும் அங்க காணாம போயிடுவாங்க. ஏன்னா அது கண்ணாடிங்கிறது புரிஞ்ச மறு வினாடி அந்த சோர்ஸுக்கு போயிடுவாங்க. சோர்ஸ்னா என்ன? அறிவு தான் இந்த ஊடகத்தை உண்டு பண்ணி நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுட்டா, அப்ப அந்த தோற்றம் எல்லாம் இந்த ஊடகத்தின் வழியாக உண்டாக்கப்பட்டது. அப்ப இந்த ஊடகம் தான் இங்க மாறுபாடுகளை உண்டாக்குது. அந்த மாறுபாடுகளை ஏன் இப்படி மாறி மாறி உண்டாக்குது? அதுக்குதான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்தேன். கண்ணாடி கலங்கி இருந்தா உங்க முகம் கலங்கி இருக்கும், கண்ணாடியில பாதரசம் போயிருந்தா உங்களுக்கு பார்க்கிற உங்க முகம் கறி படிச்ச மாதிரி தெரியும், அல்லது கண்ணாடியில புகைப்படிஞ்சிருந்தா உங்க முகம் டல்லா தெரியும். அப்ப இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் கண்ணாடியை பொறுத்துதான் இருக்கே தவிர உங்களை பொறுத்து இல்ல
அது மாதிரி அறிவியல் இடத்துல எந்த மாற்றமும் இல்லை. அது பிரதிபிம்பிக்கின்ற ஊடகமான உடலிலும் மனதிலும் தான் இவ்வளவும் இருக்கிறது என்று புரிந்து கொண்டா, இங்க நீங்க பெரிய விஞ்ஞானியா மாறினாலும், ஒரு சாதாரண படிப்பறிவே இல்லாத பாமரனா இருந்தாலும், அது பிரகாசிக்கிற ஊடகம் தான் அப்படி இருக்கே தவிர, உண்மையில் இங்கு அறிவினிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அது பியூர் கான்சியஸ்னஸா, எதுவுமே ஏற்றி வைக்கப்படாத வெள்ளை திரை போல அவ்வளவு ஒரு பியூரிபிகேஷனா இருக்கு. அப்ப அப்படி இருக்கிறது தான் பிரம்மம். அப்ப அதுதான் நீங்க. ஆனா நீங்க அங்க இல்லாம இங்க வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த ஊடகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு அது நான் தான் என்று அபிமானித்துக் கொண்டதனால் வந்த அவல நிலைதான் இப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்படி உருவானதுதான் இந்த மாதம், ஆண்டு, யுகம், கல்பம் எல்லாம் பல அடுக்குகள்ல இயங்குது. ஆனா இந்த காலம் எல்லாம் உண்மையில் கிடையாது. ஏனென்றால் இந்த காலத்தை உண்டு பண்ணுவது இந்த உடலும் மனசும் தான் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி, அப்ப இங்க படைப்பு, அனுபவம், அழிவு என்பதெல்லாம் இந்த கால தேசத்துக்கு உட்பட்ட இந்த உடலுக்கும் மனதுக்கும் உரித்தானது, கண்ணாடிக்கு உரித்தானது. ஆனால் அந்த கண்ணாடிக்கு ஆதாரமாக இருக்கின்ற அறிவினிடத்திலே பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அது வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அது தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. ஏனென்றால் அது ஸ்வயம் பிரபா, அது சுய அறிவு, சைத்தன்யம் அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்து வெளிப்படுகின்ற வெளிச்சத்துக்கு எல்லையே இல்லை என்று சொல்கிறார். அப்ப அப்படிதான் இந்த இடத்துல இந்த பதிவை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை பற்றி இன்னும் அடுத்த பதிவுகள்ல விரிவான ஸ்லோகங்களை அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்ப இன்றைக்கு நம்ம 7 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். 1000 ஸ்லோகங்கள் இருக்கு. ஆண்டு கூட ஆகலாம். ஆனா நான் உங்களுக்கு அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பேன். நீங்க எந்த அளவுக்கு இன்டெப்தா உள் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வாங்கிக்கிங்க. அதுக்குதான் இங்க இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.